ஹாய் கைஸ். போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வர்ஜின் சிபிஆரை பற்றி வந்துட்டு பார்த்துருப்போம். அதோட அடுத்த மாடல் தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்துட்டு அதாவது ஒரு சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கதையும் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மார்க்கெட்டோட பேக்கப் டேட்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ இந்த வீடியோலேயே வந்துட்டு பார்க்கலாம், ஒரு சில சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். நாள் முன்னாடி ஒரு டைம் நடந்த மாதிரியே வந்துட்டு அடுத்ததாக ஒரு டைம் நடக்கும். அது வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 1 இயருக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். பட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக வந்துட்டு அதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இதை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ வர்ஜின் சிபிஆரில் போன வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்த்தது அபோவ் R1 பிலோ S1 அப்படி வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வெர்ஜின் சிபிஆர் இருக்கும், அதுக்கு மேலே S1 S2 முன்னாடி நாளோட பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு S1 S2 இருக்கிறது தான் வந்துட்டு இதோட இது. ஸோ இந்த S1 S2 வந்துட்டு மேலே இருக்கும் பொழுது நம்ம முதல் நாளே வந்துட்டு நெக்ஸ்ட் டே சிபிஆர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இண்டிகேட்டர் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 9:15லேருந்து 9:45 வரைக்கும் எந்த ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், ஒரு சில ட்ரேட் மெத்தடை வந்துட்டு விட்டுட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் சொன்னது மாதிரி தான். ஒன்று வந்துட்டு பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் வந்துட்டு ஓப்பன் ஆகலாம். அதோட வந்துட்டு சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சில சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். என்னோடய ஃபோல்டர்லேருந்து நான் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம், இல்லை R1 R2க்கு நடுவில் ஓப்பன் ஆகலாம், இல்லை R2 R3க்கு நடுவில் ஓப்பன் ஆகலாம், S1 பிவட்டுக்கு நடுவில் ஓப்பன் ஆகலாம், S1க்கும் S2க்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். இது ஏதோ ஒரு இடத்துல தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த சார்ட்ஸ் எல்லாம். இதில் ஒரு சில ஐடியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒன்று பை பண்ண போகிறோம், இல்லைன்னா செல் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு குவாலிஃபையான டிசிஷன் வந்துட்டு மேக் பண்ண முடியும். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா R1க்கும் R2க்கும் நடுவில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற எக்ஸாம்பிள்ஸ் இந்த சார்ட்ஸ்லாம். என்னோட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு இதில் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஏங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே கேண்டில் 20 EMக்கு அபோவ் இருந்தால் அதை வந்துட்டு நான் ஏன்னு மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு சில டைமில் பீன் மார்க் பண்ணியிருப்பேன், அது வந்துட்டு 20 EMஐக்கு கீழே இருக்கும். டே கேண்டிலில் நான் சொல்கிறேன், அதை வந்துட்டு நான் பீன் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னன்னைக்கெலாம் இந்த மாதிரி செட்டப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சார்ட் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு பிவட் பாயிண்ட்டுக்கும் S1க்கும் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனது. இதெல்லாம் பாருங்கள், அதாவது வந்துட்டு மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நல்ல மூவ்மெண்ட் வந்துட்டு ஆகிருக்கும். இந்த சார்ட் வந்துட்டு S1க்கும் S2க்கும் நடுவில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. இது வந்துட்டு S2க்கும் S3க்கும் நடுவில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பார்த்தது வந்துட்டு S1 S2 வந்துட்டு ப்ரீவியஸ் டே பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு R1 R2 வந்துட்டு ப்ரீவியஸ் டே பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்துட்டு அதே போல் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு
எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, R1 R2 S1 S2 இந்த மாதிரி தான். அதுலேயும் வந்துட்டு ஒரு சில சார்ட்ஸ் வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்துட்டு செப்டம்பர் 22லேருந்து 22 அதாவது செப்டம்பர் 27 வந்துட்டு நடந்தது. 2022 வந்துட்டு நடந்தது. ஸோ இது நான் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு நான் பேக்கப் டேட்டா வந்துட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு செக்ரிகேட் மார்க்கெட்டை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த சார்ட் பாருங்கள், பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆனது. ஸோ மார்னிங் நீங்கள் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப் சைடு போகும், உடனே டவுன் சைடு வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இதை வச்சுட்டு ஒரு சில இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட டிசிஷன் தானே, பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படின்னு தானே. இது பாருங்கள், R1க்கும் R2க்கும் நடுவில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வைக்க வந்துட்டு பழகிக்கோங்க. இந்த 2 சார்ட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சேமாக நடந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இதை பற்றி தெரிஞ்சால் தான் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். இந்த சார்ட் வந்துட்டு S1க்கும் பிவட்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஓப்பன் ஆனது, பிலோ R1 R2 அந்த மாடலில். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு டைம் நாள் வந்துட்டு 20 EMI வந்துட்டு சிபிஆரை வந்துட்டு லைனுக்குள்ளே இருக்கணும். அடுத்த நாள் அதாவது ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கரண்ட் டேவில் வந்துட்டு 20 EMI வந்துட்டு சிபிஆரை வந்துட்டு டச் பண்ணாமல் இருந்திருக்கணும். அதாவது வந்துட்டு நான் இதை எப்படி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பேன்னா, பிலோ 20 EMI அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே வந்துட்டு சிபிஆருக்குள்ளே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிபிஆர் லைனை டச் பண்ணாமல் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் இருக்கும் பொழுது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு செல்லிங் சைடு வந்துட்டு போகும் அப்படின்றப்ப நாம் வந்துட்டு பையிங் சைடு வந்துட்டு போகாமல் இருக்கலாம். நீங்கள் பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இது எல்லாமே பிலோ 20 EMIயோட சார்ட் பேட்டர்ன்ஸ் தான். நீங்கள் ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு இதாகிறத மட்டும் பாருங்கள், அடுத்த நாள் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 20 EMI வந்துட்டு அபவில் இருக்கும். அதாவது கரண்ட் டேவோட சிபிஆர் லைன், பாட்டம் லைன், சென்டர் லைன், டாப் லைன், அதுக்கு 3க்கும் மேலே வந்துட்டு கரண்ட் டேவோட 20 EMI வந்துட்டு இருக்கும். இது மார்க்கெட் அப்சைடும் போகலாம். பட் நமக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் மீன்ஸ் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணோன்னா நம்ம மார்க்கெட் டைரெக்ஷனை வந்துட்டு ஓரளவு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்குறது எல்லாமே அபவ் 20 EMI தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்துட்டு யாரும் உங்களுக்கு இன்டிமேட் வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. இது பாருங்கள், அதாவது சிபிஆர் லைனுக்கு மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 கேண்டில் இருக்குல்ல, அது வந்துட்டு இன்சைடாக வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகிருக்குது. இதை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நோட் பண்ணுவேன் அப்படின்னா, அபோவ் இன்சைடு, அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் வந்துட்டு அந்த இதுக்குள்ளே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு நான் சிபிஆருக்கு மேலே இருக்கிறதுனால அபோவ் இன்சைட் கேண்டில்ஸ்னு வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு தான் நான் வந்துட்டு ஃபோல்டரில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் பாருங்கள் டபுள் கன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். நான் ஃபர்தராக வந்துட்டு அடுத்தது வந்துட்டு டெய்லி வீடியோ வந்துட்டு லைவ் ட்ரேட் வந்துட்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு கிளாரிஃபை ஆகிடும். இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்ததுலாம் வந்துட்டு க்ரீன் கேண்டிலில் இன்சைடாக இருந்திருக்கும். இது வந்துட்டு ரெட் கேண்டில் இன்சைடு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேண்டில் அதுக்குள்ளேயே வந்துட்டு இன்சைடு கேண்டிலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ஒரு ஐடியா கிடைக்கும். இமிடியேட்டாக டவுன் ஆகும், இமிடியேட்டாக அப் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். லென்த்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இது ஃபைனல் வீடியோன்றதுனால வந்துட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணலாம், ஒரே இதாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள். அதாவது சிபிஆருக்கு கீழே வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு இன்சைடு. இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி சிபிஆருக்கு மேலே வந்துட்டு ரெட் கலர் இன்சைடு கேண்டில் வந்தால் என்ன மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இப்போ பார்க்குறது வந்துட்டு பிலோ இன்சைடு கேண்டில், அதாவது ரெட் கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டில் அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இது பாருங்கள் சிபிஆருக்குள்ளேயே, அதாவது சென்டர் பாயிண்ட்டு, பாட்டம் பாயிண்ட்டு, டாப் பாயிண்ட், அதுக்குள்ளே வந்துட்டு இன்சைடு கேண்டில் வரும்பொழுது எந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு இந்த மாடலை வச்சு வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் கஷ்டமாக தெரியும். நீங்கள் ஒவ்வொரு நாள் மார்க்கெட்டோட டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா, மொதல் நாள் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சோடனே அடுத்த நாள் வந்துட்டு சிபிஆர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேவில் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு கிடைக்கும். இந்த மாடல்ஸ்லாம் பாருங்கள். அதாவது சிபிஆருக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும் இன்சைடு கேண்டில்ஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இது வந்துட்டு எல்லா நாளும் மார்க்கெட்டில் வந்துட்டு நடக்காது. அதாவது 9:15 10:15, அதாவது 10:10ஓட கேண்டில் க்ளோசிங் டைம் வந்துட்டு 10:15. அது வரைக்கும் மார்க்கெட் எந்த சைடுமே பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு 2 கேண்டில் வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக தான் வந்துட்டு மூவ் ஆகும். அதாவது வந்துட்டு ரேஞ்ச் பிரேக் அவுட், அந்த ஒரு 1 ஹவர் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு எந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் இல்லாமல் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒன் சைடாக வந்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், எல்லா இதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவு மார்க்கெட்டில் பின்னாடி நடந்த பேக்கப் டேட்டாவை எடுத்து வச்சு அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராஃபிட்ஃபுல்லாக இருக்க முடியும்.